கன்னியை பொறுத்தமட்டிலும் டாப் டக்கர். எல்லா கிரகமும் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. 6ஆம் இடத்திலே ராகு, 11ஆம் இடத்திலே குரு, குருவின் பார்வையில 7ஆம் இடத்துல சனி. குடும்ப வாழ்க்கையில ஆரம்பிச்சு பொது வாழ்க்கை வரைக்கும், பொருளாதாரத்தில ஆரம்பிச்சு பக்கத்து வீட்ல வம்பு இழுக்கிறது வரைக்கும் எல்லாமே இவங்களுக்கு பாசிட்டிவா முடியும். சரிங்களா? ஆல்ரெடி ஏதாவது பிரச்சனை போய்க்கிட்டு இருக்கு. பிரச்சனைகள் குறைஞ்சிரும். நல்ல வேலை கிடைக்கும். தொழில் முன்னேற்றம் சிறப்பா இருக்கும். கையில பணவரவு அற்புதமா இருக்கும். பேங்க் பேலன்ஸ் இன்கிரீஸ் ஆகும். கணவன் மனைவி உறவுல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் பெருசா இருந்ததெல்லாம் சின்ன சின்ன கருத்து வேறுபாடா குறைஞ்சு போயிரும். பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு இந்த சமூகத்துல நல்ல அந்தஸ்து, கௌரவம், பதவி, அரசியல், சமூக வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு நல்ல நேமும் கிடைக்கும். இப்படி ஒருத்தர் இருக்காருங்கிறதே இப்ப வெளியில தெரிஞ்சிரும். அந்த மாதிரியான ஒரு யோகமான காலகட்டம். சுருக்கமா சொல்லணும்னா எல்லா விதத்திலயும் இவங்களுக்கு டாப். எங்க கவனமா இருக்கணும்னா, இந்த தூக்கம் அடிக்கடி கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். அதுல கவனமா இருக்கணும். ஊருக்கே உழைச்சு பொண்டாட்டி கிட்ட மட்டும் டைம் ஒதுக்காம கொஞ்சம் பிரச்சனை ஆயிரும். அப்ப மனைவிக்கும் நேரம் ஒதுக்கிட்டீங்கன்னா, அதையும் கொஞ்சம் ஈடுகட்டிறலாம். ஏன்னா எப்பவுமே வாழ்க்கை துணை ஈடுகட்டுறது கொஞ்சம் சிரமம் தான். பரமசிவனுக்கே அது கொஞ்சம் சிரமமா தான் இருக்கு. அதுல கன்னி ராசிக்காரங்க விதிவிலக்கு கிடையாது. கொஞ்சம் நேரம் ஒதுக்கிட்டீங்கன்னா, அதுவும் சிறப்பே. எல்லாம் இனிது இந்த வருடம்.